உக்ரைன் யுத்தத்துல யாருமே எதிர்பாராத ட்விஸ்ட். காரணம் என்ன அப்டின்னா, ஜெலன்ஸ்கி தப்பிச்சு ஓட தயாராயிட்டாரு அப்படிங்கிறது தான் ஏறக்குறைய இது கன்ஃபார்மும் கூட. காரணம் என்ன அப்டின்னா, சொன்ன ஆள் அப்படிப்பட்ட ஆள். கூடவே இருந்த கைப்பிள்ளையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய அதே மாரி தான். இவர் நகர்ந்து போயிட்டா, அவர் வந்து உட்கார்ற மாரி. அப்ப கூடவே இருந்த கைப்புள்ள தான். இல்ல கைப்புள்ள இடத்துக்கு தயாரா இருந்தா, அடுத்த கைப்புள்ள அப்படிங்கிற மாரி வந்துரும். உக்ரைன்ல இருந்து தான் இந்த செய்தி காட்டுத்தீ மாரி பரவுது. உக்ரைனோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் தான் ரோடு தோறும் பேசிட்டு திரியிறாரு. எங்க உள்ளூர் ஏஜென்சிய, வெளியூர் ஏஜென்சிய, டெலிகிராம் சேனல, மக்கள எல்லாரையும் பார்த்து சொல்றாரு. ஆனா சொல்ற மனுஷன் அந்த சீக்ரெட் லொகேஷன்ல இருக்கிற விமானம் எது அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா உண்மையாவே பல இடங்கள்ல ஜெலன்ஸ்கி எக்ஸிட் ஆகுறதுக்கு ஏகப்பட்ட ரூட்டுகள் தயாரா இருக்காமா. விமானத்து மூலியமாவோ, சாப்பர் மூலியமா பக்கத்துல இல்ல இவனுங்க தான் கொல்ல பயலுக ட்ரெயின்ல தானே போக்குவரத்து வச்சிருக்காய்ங்க. எல்லா பாதைகளும் ஒரு டிக்கெட் அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கிக்காக ரிசர்வேஷன் பண்ணப்பட்டிருக்கு. இல்ல அப்டின்னா ரஷ்யா டிக்கெட் குடுத்துருமாமா. அந்த அளவுக்கு நிலைமை சீரியஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றார்கள். இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்டின்னா, அமெரிக்கா உக்ரைன் யுத்தத்த முடிச்சதுக்கு அப்புறம் ஜெலன்ஸ்கிய மீண்டும் பிரசிடென்ட்டா கொண்டு வர எண்ணங்கள் இல்ல. அது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ணன் ட்ரம்ப் அடிச்சு சொல்ட்டாரு. ரஷ்யாவ பொறுத்தவரை தேர்தல் வைக்கணும். அந்த தேர்தல்ல எப்படியாச்சும் கிளச்சு போட்டு ஜெலன்ஸ்கிய பத்தி விட்டுருவாய்ங்க. அதுக்கப்புறம் ஓரஞ்சாரமா கூட்டிட்டு போய் டிக்கெட் கிழிச்சு குடுத்துருவாய்ங்க. அதுவும் நமக்கு தெரியும். ஆனா, அமெரிக்காவோட முடிவு இப்ப எப்படி வந்துருச்சு அப்டின்னா, இந்த பயல அவ்வளோ நல்லா வச்சிருக்கவே வேணாம். தோத்து போற எல்லாம் ஓடி போறாய்ங்கல்ல, அதே மாரி இவனும் எக்ஸிட் ஆகட்டும் போ அப்டின்னு சொல்லி ஒப்புதல் குடுத்துருச்சாமா வெள்ளை மாளிகை. ட்ரம்ப் இதுக்கு எப்பயோ ஒப்புதல் குடுத்துட்டாராமா. வெள்ளை மாளிகை தான் இருங்க சார் காலம் வரட்டும், சூழ்நிலை வரட்டும்னாய்ங்களாட்டுக்கு. இப்ப ஓகே பண்ணி தொலைச்சுருவோம். டேய் ஓட்றா அப்டின்ட்டாய்ங்களாட்டுக்கு. அப்படியேவாப்பா சொல்ட்டார்கள் அப்படின்னு கேட்டா, அப்படியே சொல்லியிருப்பார்கள். ஆனா, அதுக்கு முன்னாடியே சூழ்நிலைய உருவாக்குறது தானே அண்ணன் அமெரிக்காவோட ஸ்டைல். சூழ்நிலைய உருவாக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. என்ன மாரியான சூழ்நிலை அப்டின்னா, சமீப காலங்கள்ல குறிப்பா ஒரு 10 நாட்களா உக்ரைனுக்குள்ள தடாலடியா கைது நடவடிக்கை நடக்குது. ஆமா, தெரிஞ்ச விஷயம் தானே. சண்டைக்கு போமாட்டேன்னு ராணுவ வீரர்கள் சொல்லியிருப்பாய்ங்க. இல்ல மக்கள் ராணுவத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாய்ங்க. இவனுங்கள பிடிக்கிறது தானே அப்படின்னு கேட்டா, கிடையாது. அது இல்லைன்னா தெரியும் தெரியும். எவனோ ஒருத்தன் ஜெலன்ஸ்கி பேச்ச கேட்காம பெட்டி நிறைய யூரோவ அடுக்கிட்டு போயிருப்பான். ஏதோ ஒரு எல்லையில புடிச்சிருப்பாய்ங்க. அப்டின்னா அதுவும் கிடையாது. இத தாண்டி உள்வட்டத்துல ஜெலன்ஸ்கியோட உள்வட்டத்துல இருந்து பினான்சியலா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்கள். இந்த யுத்த காலங்கள்ல வரவு செலவு கணக்குகள மெயின்டெயின் பண்ணக்கூடிய ஆட்கள். அந்த டீமு. அதே மாரி ஆயுத நடமாற்றங்கள மானிட்டர் பண்ணக்கூடிய டீம். இதுல இருந்து ஆட்கள மெல்ல தூக்குறார்கள். வேலைய விட்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. கைது நடவடிக்கை நடக்குது. இந்த கைது பண்ற டீம் அப்படிங்கிறது புது டீம். அதாவது யுத்த காலங்கள்ல அதிரடியா பல நடவடிக்கை இருக்கும். ஆனா யுத்த காலங்கள்ல ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊழல கண்காணிக்க, புடிக்க அப்படின்ட்டு ஜெலன்ஸ்கி ஒரு டீம போட்டாரு. அந்த டீம் 5வது முறையா மாத்தி அமைக்கப்பட்டுச்சு. இப்படி 5வது முறை மாத்தி அமைக்கப்பட்ட டீம் முழுக்க முழுக்க ஜெலன்ஸ்கி கண்ட்ரோல்ல இல்லை அப்படிங்கிறது தான். அப்ப யாரு கண்ட்ரோல்ல இருக்கு? அமெரிக்க கண்ட்ரோல்ல இருக்கு. அமெரிக்க உயர் அதிகாரிகள் அந்த டீம வழி நடத்துறதாக தான் ரொம்ப காலமா பேச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப நடந்த கைதுகள் பூராமே ஜெலன்ஸ்கிய குறி வைக்கிறதுக்கு தான். காரணம் என்ன அப்டின்னா, இந்த கணக்கு வழக்குகள்ல இவனுங்க கையாடல் பண்றாய்ங்க. இந்த ஃபண்ட் ஃப்ளோவ முதல்ல தடுத்தா மட்டும் தான் இவன் எக்ஸிட்டுக்கு ஒத்து வருவான். இல்ல ஃபண்ட் ஃப்ளோ ஆகுது, ஆஃப்ஷோர் அக்கவுண்ட் நிறையுதுன்னு கதைய விட்டுட்டு, இவன் பாட்டு இங்கேயே இருப்பான்ங்கிற அந்த ஆணி வேற பிடிச்சுக்கிட்டார்கள். அந்த கைது நடவடிக்கை தாறுமாறா நடக்குது. இதுதான் அமெரிக்கா ஜெலன்ஸ்கிய தூக்கி எறியறக்கான ஃபர்ஸ்ட் சிக்னல் குடுத்துட்டார்கள் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பேச்சு ஓடுது. அதுலருந்து தான் பிடிச்சுக்கிட்டார்கள். அப்படி பிடிச்சுக்கும்போது ஏலே அவன் பல எக்ஸிட் பாயிண்ட்ட ரெடி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி உள்ளூர்ல ஆட்கள் தட்டி விட ஆரம்பிச்சுட்டார்கள். எக்ஸிட் பாயிண்ட் தயாரா தான் இருக்கா அப்படின்னு கேட்டா, சத்தியமா தயாரா தான் இருக்காமா. காரணம் என்ன அப்படின்னா, நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருக்கு. அதாவது முதல் நாள் ஜெலன்ஸ்கி தப்பிச்சதுக்கு காரணமே அவரே சொல்லியிருக்காரு. ரஷ்யா கன்ஃபார்ம் பண்ணல. அமெரிக்கா கன்ஃபார்ம் பண்ணல. இல்ல, இல்ல ஜெலன்ஸ்கி சொல்ற சத்தியம் அப்படின்னா, அந்த காலத்துல சூடம் ஏத்தாம சத்தியம் பண்ணது யாரு அப்படின்னா, வீணா போன பிரிட்டன் உளவுத்துறை தான். சரி அந்த மனுஷன் என்னதான் சொன்னாரு? அன்னைக்கே விரிவா பாத்துட்டோம். வருஷ கணக்குல ஆயிருச்சு. சின்னதா பார்ப்போம். ரஷ்ய படைகள் நுழைஞ்ச காலகட்டங்கள்லயே தலைநகர் கிவ்வுக்குள்ள பாராசூட் படைகள் இறக்கி விடப்பட்டுச்சு. எதுக்கு? ஜெலன்ஸ்கிய சுத்தி வளைச்சு பிடிக்கிறக்கு. ஆனா ஜெலன்ஸ்கி இந்த தகவல அமெரிக்க உளவுத்துறை குடுக்க,
ஜெலன்ஸ்கிக்கு ஒரு டீம ஏற்கனவே அமெரிக்க உளவுத்துறை அனுப்பிச்சுச்சு. அந்த டீம் அப்படியே பொத்துனாப்புல ஜெலன்ஸ்கியையும், ஜெலன்ஸ்கி குடும்பத்தையும் சில பங்கர்கள் வழியா கடத்தி கொண்டு போய்ட்டார்கள். லிவி போன்ற பகுதிக்கு. அதே மாரி அந்த பாராசூட் படைகள் இறக்கி விடப்பட்ட அந்த பகுதிய உக்ரைனோட வான்படை தகர்த்து எறிஞ்சிருச்சு. அந்த பகுதியில அவனுங்க எவ்வளோ வீரர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற கணக்க அந்நாட்கள்ல வெவ்வேறு வடிவத்துல சொல்ல ஆரம்பிச்சாய்ங்க. அதாவது 100 பேர், 50 பேர், 25 பேர், 200 பேர் வரைக்கும் கொண்டு போனாய்ங்க. அதனால அது அப்பவே சரியா எவனுக்கும் தெரியல அப்படின்னு விட்டுட்டோம். தாக்குன இடங்கள் இவர்கள் தங்கியிருந்த இடங்கள் தான். அதனால மாட மாளிகை எல்லாம் பஸ்பமா போச்சு. ஆனா இவர்கள் கோட் பண்றது அந்த ஒட்டுமொத்த பாராசூட் வீரர்களும் டிக்கெட் கிழிச்சு நாங்க குடுத்துட்டோம் அப்படின்னு அந்த காலத்துல ஹாலிவுட் ஸ்டைல்ல எழுதிட்டாரு. நம்புறது அந்த காலத்துல பரபரப்பா இருந்தனால இவர் சொல்றது பூரா வேத வாக்கு தான். எல்லாரும் எந்திரிச்சு நின்னு கை தட்டிக்கிட்டு இருந்தாய்ங்க. அதே மாரி இப்பவும் எனக்கு ஒரு செட்டப் குடுங்கன்னு தலைவன் கேட்டிருக்கான். செட்டப் எப்படிப்பட்ட செட்டப் அப்டின்னா, அமெரிக்க ஆட்கள் பாதுகாப்பு குடுக்கறது அப்படிங்கிறது தான். அப்ப நம்மனால பாதுகாப்பா இருந்துற முடியும்னு நம்புறாரு. ஓ! ஐரோப்பா கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல, இல்ல ஐரோப்பா பாதுகாப்புல எல்லாம் ரொம்ப காலம் உயிர் வாழ முடியாதுன்னு அவரே நம்புறாராமா. யாரு? ஜெலன்ஸ்கியே நம்புறாராமா. அடப்பாவி மனுஷா! இப்படி நம்பிட்டு தான் ஓவல் ஆபீஸ்ல சண்டை போட்டு நேரா பிரிட்டன் போனியோ? உனக்கு சேட்ட தான்யா! அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அவரே நம்புறாராமா, ஐரோப்பாவால நம்மள முழுமையா பாதுகாக்க முடியாது அப்படின்னு. அமெரிக்கா நெனச்சா தான் முழுமையா பாதுகாக்க முடியும். அதனால டீம போட்டு என்னைய பாதுகாப்பு குடுங்க எதம்மா அப்படின்னு. ஆனா இன்ன வரையும் அந்த டீமே வரலையாமா. ஜெலன்ஸ்கிக்கு பயம் வந்துருச்சு. டீம குடுங்கடா அப்படின்னு சண்டைக்கு போட முடியாது. டீம குடுங்கடான்னு நமுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஓடி வந்தா விசாவாச்சும் தந்து என்னைய வாழ வைப்பீங்களா கண்கலங்காம அப்படின்னு கோரிக்கைய கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. டீம் வந்த பாடு இல்ல. தப்பிச்சு ஓடுனா விசா வந்துரும். அப்படிங்கிற மூடுக்கு ஜெலன்ஸ்கி வந்துட்டாராமா. இம்புட்டு விவகாரங்களையும் சொல்றது, ஜெனரேட் பண்றது எங்க இருந்துன்னா, உக்ரைனுக்குள்ள இருந்து உக்ரைனோட பழைய அரசியல் தலைகள் தான். அந்த அரசியல் தலைகள் பூரா எந்திரிச்சிருச்சு. பொதுவாவே அரசியல் தலைகள் அப்படி ரொம்ப காலம் ஒரு வெளிச்சத்திலே எல்லாம் பட்டுன்னு வெளிச்சத்துக்கு வர்றார்கள் அப்டின்னா, கிரவுண்ட் செட் ஆயிருச்சு. அதுல போனா மைலேஜ் எடுக்கக்கூடிய அரசியல் ட்ரிகர் பாயிண்ட்களை தலைவன் செட் பண்ணிட்டான்னு அர்த்தம். அப்பதான் அரசியல் தலைவர்கள் என்ட்ரியே குடுப்பார்கள். மக்கள் ஆரவாரத்துல நேரா போய் பதவியில உட்கார்ந்துருவார்கள். 3ல இருந்து 6 மாசம் தான் கெடு. அதுக்குள்ள பதவிய பிடிச்சிரணும். 5 வருஷம் போட்டு நடத்துறக்கு அது என்ன கம்பெனியா? இயர்லி ஃபினான்ஸ் நோட்டெல்லாம் மெயின்டெயின் பண்ண அரசியல். அப்படி ஒரு பூகம்பம் மாரி, சுனாமி மாரி அடிக்கிறக்குள்ள அடிச்சுச்சுன்னு நம்ப வச்சு பதவிய பிடிச்சிரணும். ஆனா, அதுக்கான சூழ்நிலையும், ட்ரிகர் பாயிண்ட்டும் கரெக்ட்டா உருவானா மட்டும் தான், தலைகள் மேல வெளிச்சமே படும். இல்ல வெளிச்சத்துக்குள்ள தலைகள் வந்து நிப்பார்கள். அந்த சூழ்நிலை உக்ரைனுக்குள்ள பொருதி வருது. அப்ப ஏதோ ஒரு சூழ்நிலையில ஜெலன்ஸ்கி தப்பிச்சு ஓடப் போறாரு. அந்த ஏதோ ஒரு சூழ்நிலை எந்த நிமிடத்திலும் வரும் அப்படிங்கிறது தான் உக்ரைன்ல இருந்து வரக்கூடிய பரபரப்பான செய்தி. அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு நைட்டு மைக்க போடுவாய்ங்க. ரஷ்ய டெலகிராம் சேனல்கள் இப்பவே ஏழையாவே ஓடுறான், ஓடல. நாங்க கொள்ள பகுதிகள புடிச்சு போய்க்கிட்டே இருக்கோம்டா. 10 வருஷம் எங்கள பின்னோக்கி போட முடியல. 10 வருஷம் நாங்க முன்னோக்கி போல. இந்த நூற்றாண்டுக்கே முன்னேறி போயிட்டோம் தெரியுமா? அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றார்கள். அப்ப ஜெலன்ஸ்கிய டிக்கெட் கிழிச்சு குடுக்க ஏகப்பட்ட ரூட்டுகள அவர்கள் வெட்டி தயாரா இருக்கிறனால தான், இந்த விஷயத்த கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறாய்ங்க. வெற்றி கொண்டாட்டத்துல இருக்காய்ங்கங்கிறத நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. தப்பிச்சு ஓடும் ஜெலன்ஸ்கி எந்த நேரத்திலும். அதான் எதார்த்தமான உண்ம.